ஒரு பிசினஸுக்கு நேமை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், பிராண்டிங் ஆங்கிள் இந்த நேம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. ஒரு 4 லெட்டர்ல உங்களுடைய நேமை வைக்க முடிஞ்சா இட் இஸ் வெல் அண்ட் குட். பிசினஸ் ஆக்ட் ஆகிறதுல ஹியூமன் சைக்காலஜி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மக்களுக்கு எளிதில் புரியுற மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் அது காம்படிஷன்ல இருந்து அவே பண்ற மாதிரி இருக்கணும். அது வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல அது பெரிய பிராண்டா மாறும். உங்க ரீச் இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸுக்கு நேமை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பட் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா வந்து பிராண்டிங் ஆங்கிள் இந்த நேம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கு ஒரு அருமையான புக் இருக்கு, 21 இம்மியூட்டபிள் லாஸ் ஆஃப் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ அதில் வந்து 11 இம்மியூட்டபிள் லாஸ் ஃபார் இன்டர்நெட் பிராண்டிங் கூட இருக்கு. அதனுடைய அடிஷனல் அதுலேயே வரும். ஸோ இது ஆல் ரீஸ் அப்படின்னு எழுதுனது அந்த புக்கு. ஏன் வந்து நேமிங் முக்கியம்? இப்போ நம்ம வெளியில் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஈவன் ரோட் சைடு இருக்கிற ஷாப்போட நேம்ஸை பாருங்கள், நிறைய பிராண்ட்ஸோட நேமை பாருங்கள், சரிங்களா? ஸோ இதையெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள எது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து ஒரு மனசுக்குள்ள பதிகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் நேமிங் இம்பார்ட்டன்ட்னா, நேமிங்னா சாமிக்கு பேர் வைக்கணும் அந்த மாதிரி, அதாவது இது வந்து ஒரு லக்கு அல்லது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி, ஸோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது ஹியூமன் சைக்காலஜி. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸில் நான் பார்க்கும்போது வந்து இந்த சைக்காலஜி தான் அதிகமாக நான் திங்க் பண்ணுவேன். பிஸ்னஸ் ஆக்ட் ஆகிறதுல ஹியூமன் சைக்காலஜி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கள் கம்பெனியோட பேர் நித்ரா, உங்களுக்கு தெரியும். ஸோ அது பையனுடைய பொண்ணோட பேரை கலந்து வச்சேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் பேர் வைக்கும்போது எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாதப்பவே பேர் வச்சுட்டேன். அதனால எனக்கு வந்து இப்போ கம்பெனியோட பேர் நித்ரா ஆப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நித்ரா தமிழ் காலாண்டர், நித்ரா ஜாப்ஸ், நித்ரா மேட்ரிமோனி, நித்ரா தெலுங்கு காலாண்டர், இந்த மாதிரி எல்லாமே நித்ரா பேரோடவே வருது, நித்ரா பீப்புள் இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாம அதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த நேம் வந்து ஒரு யுனிக். மித்ரான் இருக்கும், MITHRAன்ட்டு, ஆனா எங்களுக்கு வந்து நித்ரா NITHRA. அந்த மாதிரி ஒரு பேரே வந்து எங்கேயும் இல்லை. ஸோ அப்போ அதில் ஒரு யூனிக்னஸ் கிடைச்சிருது. ஒரு காம்படிஷன் அந்த சேம் நேம்ல ஒரு காம்படிஷனே வராது, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து அந்த ஆல்ரீஸ் அந்த புக்கில் சொல்லுவார், ஒரு 4 லெட்டரில் உங்களுடைய நேமை வைக்க முடிஞ்சா இட் இஸ் வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எங்களுதுலேயே அந்த ப்ரொனவுன்சியேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நித்ரான்னு சொன்னால் நேத்ரா, மித்ரா இப்படியெல்லாம் கலந்து கொஞ்சம் சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் கொஞ்சம் அது எனக்கும் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு யூனிக்னஸ் இருக்கிறதுனால ஒரு என்னால் காம்படிஷன் வந்து இதில் இந்த நேமுக்கான காம்படிஷன் வராது. இப்போ என் பேர் கோகுல், நான் இப்போ இதே கோகுல் காலாண்டர்னு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறைய காம்படிஷன் வரும். கோகுல்ங்கிற பேரில் வேற ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸில் எதையாவது கொண்டு வர முடியும். ஸோ இந்த நித்ராங்கிறதுல ரிசம்பிளன்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ரெண்டாவது, என்னோடது 6 லெட்டர். ஸோ அந்த லெட்டர் கம்மியாக இருக்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியும். சக்தி மசாலா, ராம்ராஜ். சக்தி நீங்கள் பாருங்க 6 லெட்டரு, ராம்ராஜ் 7 லெட்டரு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பெருசாக பொன்காளி அம்மன் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 12-13 லெட்டர் போகும். அது உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு கொஞ்சம் யூனிக்னஸ் இருக்காது. ஏன்னா ஒரு சாமி பேரை வைக்கும்போது வந்து அந்த சாமி பேரை நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அதில் ஒரு யூனிக்னஸ் வராது. அந்த நேம்லேயும் ஒரு யூனிக்னஸ் வேணும். அதோட அந்த லெட்டரும் வந்து ஒரு கம்மியான, அதாவது மக்களுக்கு எளிதில் புரியுற மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் அது காம்படிஷன்லேருந்து அவே பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி வந்து பிராண்ட் எப்படி பில்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் வந்து நேற்று தான் ஒரு கோட் படித்தேன். அது ரத்தன் டாட்டா சொன்ன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்கினாருன்னா அது சேல், ரிப்பீட்டடாக வாங்கினார் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட். அவரே இன்னொருத்திட்ட சொன்னாருன்னா அது பிராண்டு. ட்ரஸ்ட் பில்ட் பிராண்ட்ஸ். ஸோ அந்த ட்ரஸ்ட் தான் பிராண்டை பில்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இப்போ நான் இன்னொருத்திட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த சொல்ற நேம் வந்து ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அதே சமயத்துல நீங்க அதை வந்து இப்போ இனிமேல் ஆரம்பிக்க போறீங்க அல்லது ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்ல இருப்போம், இன்னொரு பிசினஸும் கண்டிப்பா ஆரம்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு.
ஏன்னா நான் நேமிங் இப்போ வந்து இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் நான் வந்து பிராண்டை வந்து வேற மாதிரி பார்க்குறேன். அந்த பிராண்டே ஊருக்கே பிராண்டு. சேலம், ஈரோடு, சென்னை, அதில் கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு பெரிய லெட்ரு. இப்போ மதுரை அதெல்லாம் சின்னது. இப்போ எங்கள் ஊர் திருச்செங்கோடு. ஸோ அதை சொல்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. எங்கள் ஊரில் அந்த திருச்செங்கோட்டுக்கு 4 டைப் ஆஃப் ஸ்பெல்லிங் எழுதுவாங்க. டிஏஆர்யூ எழுதுவாங்க, சில பேர் டிஹெச்ஐஆர்யூ எழுதுவாங்க. அந்த மாதிரி வந்து ஜிஓடின்னு கடைசியாக முடியும், இல்லை சிஓடின்னு முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர் எழுதுவாங்க. அதுவே வந்து அந்த அந்த ஊருக்கான ஒரு பிராண்டை எடுத்துகிட்டு போகிறதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். அப்போ ஒரு ஊருக்கும் ஊரும் பிராண்டு தான். இப்போ நீங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஏன் எல்லா ஐடி கம்பெனியும் போகிறாங்கன்னா, அந்த பெங்களூர்ல ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து பில்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பிராண்ட் ஐடி சிலிக்கான் வேலிங்கிற இந்தியாவோட சிலிக்கான் வேலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பீப்புள் இப்போ ஒரு புதுசாக ஐடி சைடு ஆரம்பிக்கணும்னா அங்கே தான் போகணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம். மற்ற இடத்துல அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகலை. இப்போ நாங்கள் திருச்செங்கோடு வந்தீங்கன்னா போர்வெல் நீங்கள் எங்கே 90% ஆஃப் இந்தியாவோட போர்வெல் பார்த்தீங்கன்னா அது திருச்செங்கோட தான் இருக்கும். நீங்கள் காஷ்மீரில் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்காரங்க தான் அங்கே போர் வண்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான ஈகோ சிஸ்டம் இங்கே இருக்கு. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஃபெயிலியர்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். ஸோ ஆனால் வந்து இப்போ அதனால வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நேம் வைக்கும்போது அப்படிங்கும்போது அது வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் அது பெரிய பிராண்டாக மாறும். சரிங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ லாங் ஸ்டாண்டிங், எவ்வளோ கஸ்டமர் சர்வீஸ் பெட்டராக இருக்குது, எவ்வளோ ட்ரஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க மூலியமா அது ஒரு பெரிய பிராண்ட் ஆகலாம். இப்போ பிராண்ட் ஆகும்போது அதை வந்து ஈஸியாக சொல்லக்கூடியது இருந்தால் மக்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது ஈஸி. டாட்டா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு போய் சேரும். பிர்லா அப்படின்னு சொன்னால் ஈஸியாக போய் சேரும். அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேமிங்க அந்த லெட்டர்ஸ் வந்து கம்மியாக ஒரு 4 to 6 லெட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி. 6 அதிகம், பட் இட் இஸ் ஓகே. பட் 4 ரொம்ப ஈஸி. டாட்டா, டிஏ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ரீச்சபிலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ரீச் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். தேங்க்யூ.